சார் இப்போ நீங்க முதியோர் இல்லம் வந்து உங்களோட ஃபைனல் கோல் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம். அது எந்த மாதிரி உங்களுக்கு எதனால் அந்த அபிப்பிராயம்? ஒரு காலகட்டத்தில் அப்பா அம்மாவை வந்து பார்த்துக்கிறத ஒரு பாரமாக சுமையாகவும் பாரமாக நினைக்கிற ஒரு அங்கமாக இன்றைக்கி மாறிடுச்சு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அப்பா அம்மா வந்து முதியோர் காப்பகத்துக்கு வந்து அனுப்பிடுறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் மாதம் ஆனால் 10,000 கொடுத்துட்றோம், எங்கள் அம்மாவை வந்து இங்கே சேர்த்துடுறோம், எங்கள் அப்பாவை இங்கே சேர்த்துடுறோம், நீங்கள் பார்த்துக்கோங்க, அந்த காசை நாங்கள் கொடுத்துட்றோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பேரண்ட்டோட மனநிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். தன் குழந்தை பிறந்தப்போ நமக்கு அது பாரமாக இருக்குன்னு அவங்க எடுத்துன்னு போயிட்டு குழந்தைகள் காப்பகத்தில் விட்டுட்டு வந்தோன்னா அந்த குழந்தைகளோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? ஆனால் அந்த பேரண்ட்ஸு அவங்க பிச்சை எடுத்தால் கூட அந்த குழந்தைய நல்லபடியாக காப்பாற்றி ஒரு வளர்த்து விட்றாங்க. ஆனால் அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த அப்பா அம்மாவை எடுத்துகிட்டு போயிட்டு முதியோர் இல்லத்தில் சேர்க்குற வழி, நான் நிறைய முதியோர் இல்லத்துக்கு போயிருக்கேன், அது எனக்கு நிறைய வேதனை கொடுத்தது. ஸோ அதையே நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றது தான் சார்.